ஷனில் கௌதம், ராஜ்பி ஷெட்டி இவங்க ஆக்டிங்கில் ஜேபி துமினாட் லீட் ரோலில் ப்ளே பண்ணி அவரோட டீபட் டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங்கில் உருவான சூ ஃப்ரம் ஸோ மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட்ஜெட் ஆஃப் 6 crore எடுக்கப்பட்டு இந்தியா 25 times பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக அள்ளின இந்த படம் ஓடிடியில் வந்தாலும் நமக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டில் தாங்க வந்திருக்கு. அது என்னென்னு வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. கர்நாடகாவில் ஒரு பக்கா ட்ரெடிஷ்னலான வில்லேஜ், ரொம்ப டிஃபைன்டாக எல்லா மக்களும் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி பல குடும்பங்கள் சேர்ந்து கூட்டு கிராமமாக வாழ்ந்துட்டு வராங்க. அதே ஊரில் தீபக்ன்ற பையன் பெயிண்டராக இருக்கான். திடீர்னு ஒரு நாள் அந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு ஊரே நம்ப, உண்மையிலே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா, பேய் விரட்டுறதுக்காக ஊர் மக்கள் என்ன கலாட்டாலாம் பண்ணாங்க, இதெல்லாம் தாங்க சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரா, அதாவது ஷார்ட்டாக சூ ஃப்ரம் ஸோ. ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் செம்ம எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. ஹியூமர்ஸ் படம் ஃபுல்லாகவே கொட்டி கிடக்கு. ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதால எல்லா கேட்டகரியில் உள்ள கேரக்டர்ஸும் இவங்க போர்ட்ரே பண்ணிட்டாங்க. ஹியூமர்ஸுமே ஒரு லென்த்தி சீக்வன்ஸாக இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுற லூட்டியாக அவங்க பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன்னு ஒரு ஃப்ரேம்லையும் சிரிப்பை வர வச்சுருக்காங்க. பேய் ஓட்டுறதுக்காக ஊர் மக்கள் ஜேபி துமினோட துன்புறுத்துகிற சீன், சாமியார் ராஜ்பி ஷெட்டி வர சீன், குடிகாரனாக வர ஆட்டோ டிரைவர் குடிச்சிட்டு கல்யாணத்தில் அலப்பற பண்ணுற சீன், இந்த மாதிரி படம் ஃபுல்லாக வர சீக்வன்ஸ்க்கு சிரிப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. ஒரு கட்டம் வரைக்கும் தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜேபி துமினாட் செகண்ட் ஹாஃபில் எமோஷன்ஸை கையில் எடுத்துக்கிட்டு அதை பியூட்டிஃபுல்லாக டெலிவரும் பண்ணிட்டாரு. ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி ட்ராமாவாக மட்டும் இல்லாமல் கல்யாணமாகாத ஒரு பெண் தனியாக இருந்தால் இந்த சொசைட்டியில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜோட டெலிவர் பண்ணது படத்துக்கு ஒரு பெரிய போனஸ். காமெடி போர்ஷனுக்கு ஈக்குவலாக எமோஷனல் பார்ட்டும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் பீக் பாயிண்ட் தாங்க சொல்லணும். அப்படி ஒரு மாசான சம்பவம் எண்டில் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சைட் கேரக்டர்லேருந்து மெயின் கேரக்டர் வரைக்கும் மோஸ்ட்லி ஈக்குவல் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீன்லையும் ஏதாவது ஒரு கேரக்டர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். ஜேபி துமினாட் தன்னோட பாடி லாங்குவேஜ்லேயே நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ணிடுறாருங்க. கண்ணு உருட்டுறதுலேருந்து கிளைமேக்ஸில் புடவை கட்டிட்டு சண்டை போடுற வரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. ரவி அண்ணாவா ஷனில் கௌதம் கெத்தா இன்ட்ரோ ஆகி பேய்கிட்ட அடி வாங்கி டம்மியும் ஆகி கடைசியில் வேட்டியை மடிச்சு கட்டி சண்டை போடுற இந்த கேரக்டராக செம எக்ஸைட்டிங்காகவே இருந்துச்சு. இப்பேற்பட்ட கேரக்டருக்கு தன் நடிப்புனால உயிர் கொடுத்துருக்காருன்னு தாங்க சொல்லணும். பானுன்ற கேரக்டர் ப்ளே பண்ணவங்களும் ஒரு பொண்ணாக தனக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டி ஆகட்டும், தன்னை பிடிச்சவர்கிட்ட காட்டுற லவ் ஃபீலிங் ஆகட்டும், எல்லாமே கன்வின்சிங்காகவே பண்ணியிருந்தாங்க. ராஜ்பி ஷெட்டி ஒரு போலி சாமியாரா அவரோட மேனரிசம் அண்ட் டயலாக் டெலிவரியால் ஹியூமர்ஸை செதற விட்டுட்டே இருந்தாருங்க. இவங்கெல்லாம் போக மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒரு உண்மையான வில்லேஜில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. சுமித் கே சாங்ஸும் சரி, சந்தீப் துளசிதாஸோட சவுண்ட் ட்ராக்கும் சரி, ரெண்டுமே படத்தோட உயிரோட்டத்தை நமக்குள்ளே கடத்துது. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் நல்லா எமோஷ்னலாகவும் அட் த சேம் டைம் ஃபீல் குட் மூட்லேயும் கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் செம கலர்ஃபுல்லாக அந்த வில்லேஜ் மோடை அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கிறிஸ்பான எடிட்டிங் நம்மளை எங்கேயுமே டைவர்ட் பண்ணாமல் படத்தோட கட்டி போட்டுடுச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹியூமரஸ் ஸ்க்ரீன் பிளே, எமோஷனல் கிளைமேக்ஸ், நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ், டிஓபி, மியூசிக் அண்ட் எடிட்டிங். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் மிடில் பேய் விரட்டுறதே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண ஃபீலும், சில இடங்களில் ரிப்பீட்டேட்டிவ் ஃபீலும் வந்தது. ஓவராலாக ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கான படத்தை சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. இந்த படம் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா தமிழ் ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டதால தமிழ் லாங்குவேஜஸ் தவிர மலையாளம், கன்னடா, தெலுங்கு லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஹிலாரியா சூ ஃப்ரம் ஸோ. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 8 out of 10. Thank you guys.